அது ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல நெறைய பறவைங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நம்மளோட ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி தூக்கணாங்குருவியும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த தூக்கணாங்குருவி தனக்காக ஒரு வீட்ட கட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி தனக்காக ஒரு வீட்ட கட்டி முடிச்சுட்டு, அந்த வீட்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த தூக்கணாங்குருவி ஒரு நாள் காலையில உணவு தேடுறதுக்காக அங்கேருந்து புறப்பட்டு வெளியில போய் உணவு தேட போயிடுது. இந்த நேரத்த பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, அதோட வீட்டுக்குள்ள போய் நைஸா உட்காந்துக்குதுங்க. இந்த தூக்கணாங்குருவி நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, "அடியே இது என் வீடு. நீ எதுக்கு இங்க வர?" அப்படின்னு சண்டை போடுது. அந்த யார்கிட்ட? வீடு கட்டின அந்த தூக்கணாங்குருவி கிட்ட. தூக்கணாங்குருவிக்கு பயங்கர ஷாக்கு. "ஏய் சிட்டுக்குருவி, இது நான் கிட்டத்தட்ட 2 மாசமா கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இதுல வந்து நீ உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ற? வெளியில போடி" அப்படின்னுது. சிட்டுக்குருவி, "ஏய் அதெல்லாம் முடியாது. இது இனிமே என்னோட வீடு. நீ வேணா வேற வீடு கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அந்த தூக்கணாங்குருவி பயங்கரமாக போராடி பார்க்குது. அது விடுற மாதிரி தெரியல சிட்டுக்குருவி. திரும்ப வந்து தூக்கணாங்குருவி சரி இதுக்கிட்ட போராடினா வேலைக்கு ஆகாதுன்ட்டு கெஞ்சி பார்க்குதுங்க. அப்பயும் அது ரெடியாக இல்லை விடுறதுக்கு. சோகமாக மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கணாங்குருவி தன்னோட நண்பர்களை பார்க்குது. அவங்க எல்லாரும் வந்து, "என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தூக்கணாங்குருவி சொல்லுது, "கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீட்டில் ஒரு சிட்டுக்குருவி வந்து அபகரிச்சுக்கிட்டு என்னை தங்க விட மாட்டுது" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுதுங்க. இதை கேட்டு அவங்க நண்பர்களுக்கெல்லாம் பயங்கர கோவம். ஏன்னா இது கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு இல்லையா அது. அதனால் வந்து அவங்க நண்பர்கள் எல்லாம் இந்த தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லா தூக்கணாங்குருவி நண்பர்களையும் அழைக்கிறாங்க. அழைச்சதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. மொத்தமாக வந்துட்டு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவிக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத அந்த சிட்டுக்குருவிக்கு நம்ம கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த எல்லா தூக்கணாங்குருவிங்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஒரு ஆறு கிட்ட இருக்கிற மணலை போய் வாயில் எடுத்துக்கிறாங்க. மணலை வாயில் எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக போய் அந்த சிட்டுக்குருவி தங்கின்னு இருக்கு இல்லையா, அந்த கூட்டுக்கிட்ட போகிறாங்க. கூட்டுக்கிட்ட போயிட்டு அந்த சிட்டுக்குருவி வெளியில் வர்றதுக்காக ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, அந்த வாசலில் கொஞ்சம் கொஞ்சமாக மணலை வச்சு அடைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மணலை வச்சு அடைச்ச உடனே அந்த கூடு முழுக்க மறைஞ்சிருதுங்க. இப்போ இந்த சிட்டுக்குருவி வெளியில் வர முடியாமல் உள்ள அந்த கூட்டுக்குள்ளாரையே இருந்து மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி இறந்து போகுது. இந்த சிட்டுக்குருவிக்கு இது கண்டிப்பாக தேவைதாங்க. சரி, இப்போ சிட்டுக்குருவிக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தாச்சு. ஆனால் தூக்கணாங்குருவியோட வீடு போச்சே. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரே நாளில் அழகான ஒரு கூட்டை திரும்ப மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கட்டி கொடுத்தாங்கங்க. அந்த வீட்டில் நம்மளோட ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி தூக்கணாங்குருவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள்ட்ட இருந்தே நம்ம வந்துட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தா இந்த மாதிரி ஒரு விளைவுகளை சந்திக்க வேண்டாம் இல்லையா? என்னோடய தாட் இது. உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.